எனது பொங்கல் வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறக்கும் பொழுது நாளை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வழியில் கேட்ப உழவர்கள் மற்றும் தொழிலாளர்கள், விவசாய பெருமக்கள், ஏழை எளிய குடியோர்கள் மற்றும் அனைத்து தொழில் செய்த அறிஞர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட நான் பில்டர்ஸ் அசோசியேஷன் நாமக்கல் சென்டரினுடைய தலைவராக இருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் இந்த இலவச மருத்துவம் கேம்ப் 21 மருத்துவ கேம்ப் நடத்தியிருக்கோம். அந்த 21 மருத்துவ கேம்பிலும் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் செக் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் நடத்துகிறதே கிராமப்புற பக்கம் தான் நடத்துகிறோம். டவுனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கும். கிராமப்புற உள்ள ஏழை எளிய மக்கள், விவசாய பெருமக்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாயத்தை அந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் ஒரு சிறப்பாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதுல அவங்களுக்காக நம்ம நாங்கள் இந்த கிராமப்புறத்தில் 21 கேம்ப் நடத்தியிருக்கோம். 21 கேம்பில் 6000க்கும் மேற்பட்டவங்க இதில் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800 பேர்த்துக்கு மேலே நாங்கள் இசிஜி எடுத்திருக்கோம். அதனால அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண் அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட 350 400 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம். இருதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஸ்கின் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். மற்றும் இவங்களெல்லாம் பெரும் பயன்படு வரையில் நாங்களுடைய நாமக்கல் மையத்திலிருந்து நாமக்கல் மைய சார்பாக நாங்கள் எல்லாம் அனைத்து அவங்களுடைய எல்லாத்துக்கும் கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த செலவு பண்ணி அவங்களெல்லாம் வீட்டுக்கு செக் பண்ணதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டாடுற வரை நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த தருணத்தில் இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அனைத்து மக்களும் இன்னும் ஒரு 4 கேம்ப் நடத்தலான் இருக்கோம். அந்த 4 கேம்ப்லையும் கடைசியாக எங்களுடைய கிராமம் கோலாரம் கிராமத்தில் நடத்தலான் இருக்கோம். அந்த கிராமத்தில் நடத்தி அங்கேருந்தையும் நாங்கள் கொல்லிமலையில் ஒரு கேம்ப் நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மலைவாழ் மக்கள் அத்தனை பேர் பயன்பட்டாங்க. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்டு கலந்துட்டாங்க. அவங்க எல்லாமே நம்ப சித்தா அன்றைக்கே ஒரு 10 பேர்த்துக்கு நாங்கள் கண் அறுவை சிகிச்சை பண்ணோம். அதனால் நாமக்கல்லில் அனைத்து தொழிலாளர்களுக்கும், விவசாய பெருமக்களும், தொழில் சார்ந்த அனைவர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பாக அமையும் என்று வேண்டி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.